பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய கைகளை பலப்படுத்த முடியாமல், தன்னுடைய கால்களை பலப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய ஜெபங்கள் இன்றைக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை துதிக்க முடியாமல், முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாமல் சத்ருவானவன் பலருடைய குடும்பங்களை சிதைத்து கொண்டிருக்கிறான். துதிக்கிறவனை பார்த்து சத்ருவானவன் முகத்தை கொண்டு போட்டு அவர்களை எழும்ப விடாதபடிக்கு, தேவனை துதிக்க விடாதபடிக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு கண்ணிக்குள் மாட்டி வைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கண்ணிகளையெல்லாம் உடைப்பேன், அவர்கள் என் நாமத்தை துதிப்பார்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 35 இவ்வாறாக சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏன் நம்முடைய கைகள் தளர்ந்து போய் காணப்படுகிறது? சத்ருவானவன் நம்முடைய கைகளை துதிக்க விடாதபடிக்கு, தேவனை நோக்கி அபயமிட்டு கூப்பிட விடாதபடிக்கு சத்ருவானவன் கைகளை திடப்படுத்தாமல் தடை பண்ணி வைத்திருக்கிறான். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்ருவானவன் முழங்கால் போட்டு ஜெபிக்க விடாதபடிக்கு, அநேக குடும்பங்களில் ஜெபங்கள் நடக்க விடாதபடிக்கு, குடும்ப ஜெபம் நடப்பதில்லை, தனி ஜெபம் நடப்பதில்லை. இதை தடை பண்ணுகிற அந்த சத்ருவின் கிரியைகள் அநேக குடும்பத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தளர்ந்து போன இந்த கைகளை நான் திடப்படுத்துவேன், உன்னுடைய தள்ளாடுகிற இந்த முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மனம் பதறிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் மனப்பதட்டம் அடையாமல் தைரியத்தோடு இருங்கள், நீங்கள் திடன் கொண்டவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ரட்சிப்பு இல்லாதபடிக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் ரட்சிப்புக்குள் கடந்து வர முடியாதபடிக்கு பல தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தடைகளை எல்லாம் தேவன் மாற்றி அவர் வரும்போது அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ரட்சிப்புக்குள்ளாடி வராத ஜனங்கள் குருடருடைய கண்களை மறைத்து வைப்பது போல அந்த கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு இருளின் ஆதிக்கம் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்கள் திறக்கப்படும். இருளின் கண்கள் திறக்கப்பட்டு வெளிச்சமாகிய கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய வெளிச்சமாகிய அந்த ஞானக்கண் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு சத்துவானவன் செவியை அடைத்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதிபரராய் உங்கள் குடும்பத்தில் வந்து இறங்கும் போது அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செவிகள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவையெல்லாம் எப்போது நடக்கும்? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தும் போதும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும் போதும், நம்முடைய சரீரத்தில் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு நாம் தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் மாற்றப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரிக்க கிடந்த இடங்களிலே புல்லும்
கொறுக்கும் நாணலும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெட்டாந்தரையாய் கிடந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகிறது. எப்படி ஒரு வெட்டாந்தரையில் மழை நீர் வந்து விழும்போது அந்த தண்ணீரின் அபிஷேகத்தினால் அந்த நிலம் செழிப்பாய் மாற்றப்பட்டு அந்த நிலத்திலிருந்து ஜீவராசிகள் முளைத்தெழும்பி அது பலன் கொடுக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டாந்தரையாய் வறுமையாய் கிடக்கக்கூடிய உன்னுடைய குடும்பம் செழிப்பாய் மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் குட்டி புகுந்து கிடந்த இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வலு சர்ப்பத்தின் கிரியைகள் குடும்பத்துக்குள்ளாடி எப்போ பார்த்தாலும் வறுமையாகவே காணப்பட்டு கிடக்கும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிற அந்த சத்ரு இப்பொழுது ஆண்டவர் வரும்போது அவன் ஓடி போவான். அங்கு செழுமையான பூக்களும் நாணலும் உன்னுடைய குடும்பத்தில் தழைக்கும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்துக்குள்ளாடி வரும்போது அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு சத்ருவானவனுடைய கிரியைகள் மாற்றப்பட்டு அது பரிசுத்த வீடாய் பரிசுத்த நிலமாய் அது மாற்றப்படும். அந்த வழி பரிசுத்த வழியாய் மாற்றப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. பாவம் செய்கிறவன் அந்த வழியாய் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அந்த வழியிலே நம்மோடு கூட நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் நேரான வழியில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். நாம் பேதையானவர்களாக இருந்தாலும் நம்மை நேரான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு போகிற நல்ல தகப்பன். அங்கே நம்மை விழுங்குவதற்கு சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. நம்மளை இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு எடுத்த இந்த ஜனம் அந்த வழியில் நடக்கும். நாம் அவருடைய வழியில் நடப்போம். அவருடைய அடிச்சுவடை பார்த்து நாம் நடந்து அந்த அக்கறைக்காக அந்த அக்கறையான கானானை நோக்கி ஒரு பிரயாணம் நடக்கப் போகிறது. அது எதனால் தெரியுமா? தளர்ந்த உன் கைகளை திடப்படுத்தும் போது, தளர்ந்த உன் கைகளை திடப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது தள்ளாடுகிற கால்கள் எல்லாம் பலப்படும். அந்த கானானை நோக்கி நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்கள் ஜெபத்தில் விழுந்து கிடக்கிறது, பிரயாசப்படுகிற காரியங்களில் விழுந்து கிடக்கிறது. வேதம் வாசித்து ஜெபிக்க முடியாதபடிக்கு சத்துருவானவன் அவர்களுடைய கால்களையும் கைகளையும் தளர்வு உண்டு பண்ணி முடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எல்லாம் நான் மாற்றி பரிசுத்தமான வழியிலே அவர்களை நடத்தி கொண்டு போவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆடித்தரமாய் திட்டமும் தீர்மானமுமாய் நம்மிடையே பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தளர்ந்த கைகளை திடப்படுத்தவும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று நீங்கள் வாக்குத்தத்தம் தந்தீங்களா? ஆண்டவரே, எங்கள் கைகள் தளர்ந்து போய் கிடக்கிறது. ஆண்டவரே, எங்கள் கால்கள் தள்ளாடி கிடக்கிறது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பலப்படுத்தினீங்கன்னா நாங்கள் உம்முடைய காரியத்தில் எல்லாவற்றையும் திறம்பட செய்ய எங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜனங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே சிறையிருப்பு மாற்றப்படட்டும், கண்ணிகள் பொட்டி தரிக்கட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்குள்ளாடி ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆண்டவரே, சிறையிருப்புக்குள்ளாடி இருக்கிற ஜனங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்குள்ளாடி
துள்ளாடி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் இந்த குடும்பங்களில் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தி கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்திலும் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த பரிசுத்தமான வழியை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையாய் கிடக்கக்கூடிய எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே அது செழிப்புள்ள குடும்பமாய் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.